நான் இன்றைக்கு தான் மண் வாசனையை புரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் எனக்கு மண் வாசனை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறேன். பாரதி ராஜாவின் படங்களை தொடர்ந்து பார்த்து வந்தவன். எல்லாவற்றையும் விட பாரதி ராஜாவின் முதல் ரசிகன் நான் தான் என்பதை சும்மா சொல்லல. 16 வயதிலே படம் வெளியாவதற்கு முன்னாலே எனக்கு போட்டு காண்பித்த போதே அப்பொழுதே அவருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தேன். ஆகவேதான் நான் அவருடைய முதல் ரசிகன், அவருடைய முதல் ஃபேன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இன்று வரைக்கும் நான் அவருடைய ஃபேனாகவே இருக்கிறேன். கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலை செய்யாமல் சும்மா இருந்துட்டாரு. இப்போ மறுபடியும் இறங்கியிருக்காரு, களத்தில் இறங்கியிருக்காரு. மறுபடியும் அல்லி நகரத்திலே இறங்கியிருக்காரு. அதனால இந்த அல்லி நகரம் நிச்சயமா இன்னைக்கு தோற்றதே கிடையாது. அதனால இங்கே நடுகிற இன்றைக்கு இங்கே நடுகிற இந்த கொடியும் அன்னக்கொடியும் கொடி வீரனும் அற்புதமான ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்பதிலே எந்த விதமான நமக்கு சந்தேகம் இல்லை. பாரதி ராஜாவை, எனது அருமை பாரதி ராஜாவை, எனது நண்பர் பாரதி ராஜாவை மனதார வாழ்த்துகிறதிலே நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 30 வருஷமா அந்த புது இயக்குனர்ல பாரதி ராஜா அவரோட பாதிப்பு இல்லாத ஒரு இயக்குனர் கிடையாது. இது தமிழ்ல மட்டும் இல்ல, சவுத் இந்தியா முழுக்க இது உண்மை. இந்த படம் மூலம் அடுத்த வர 30 வருஷத்துக்கும் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஆல் தி பெஸ்ட் சார்.